இன்றைக்கி நம்ம வீட்டில் ஸ்வீட்டுக்கு ப்ரெட் அல்வா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பாக்கெட் ப்ரெட் எடுத்து நல்லா நம்ம ஸ்கொயர் சைஸில் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ப்ரெட்டை நல்லா பொரித்து எடுத்துக்கிறேன்னு பொன்னிறமாக எல்லா ப்ரெட்டையும் இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கிறணும். இப்போ நம்ம எடுத்த எல்லா ப்ரெட்டையுமே நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியாக இந்த மாதிரி பதத்தில் வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு. நீங்கள் எந்த அளவுக்கு பொரித்து எடுக்கிறீங்களோ டார்க்னஸ்ஸாக அந்த அளவுக்கு அதே கலரில் நல்லா உங்களுக்கு ப்ரெட் அல்வா கிடைக்கும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம நல்லா ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்து அந்த பாலை நம்ம நல்லா சுண்ட காய்ச்சணும். இதில் தண்ணி ஊற்றாமல் காய்ச்சினோம்னா நமக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அதனால் இப்போ 1/2 லிட்டர் பால் நாங்கள் தண்ணி ஊற்றாமல் எடுத்துருக்கோம். அதெல்லாம் நம்ம சுண்ட காய்ச்சிக்கிறோம். இந்த சைடு இப்போ நல்லா பால் நமக்கு கொதிச்சிருச்சு. பால் கொதிச்சிட்டு இருக்கும்போதே நம்ம இங்கே ப்ரெட் அல்வாக்கு தேவையான முந்திரி கிறிஸ்மஸ் எல்லாத்தையும் நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு நெய் ஒரு கடாயில் ஊற்றிக்கிட்டாச்சு. இப்போ நம்ம முந்திரி கிறிஸ்மஸ் எல்லாத்தையும் நல்லா நெய்யில் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறோம். இப்போ பால் நல்லா நமக்கு கொதித்து நல்லா காஞ்சிருச்சு. இந்த மாதிரி பதத்தில் நம்ம இனிமேல் ப்ரெட்டை இதில் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பால் நல்லா இப்போ காஞ்சிருச்சு. நம்ம இதில் ப்ரெட்டை எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். சுகர் எல்லா ப்ரெட்டையும் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து இதில் தேவையான அளவுக்கு சுகர் நம்ம ஆட் பண்ணணும். 1 கப் அளவுக்கு சுகர் நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணுறோம். இப்போ அப்படியே கிண்டிக்கிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் கடாயில் போட்டு கிண்டோம்னா கொஞ்சம் டார்க்காக நமக்கு ரொம்ப எடுத்து சாப்பிட்றாக்குல வேணும், ப்ரெட்டெல்லாம் மசிய வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ரொம்ப கிண்ட வேணாம். நல்லா மசிஞ்சிடணும் நமக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா நல்லா ப்ரெட்டுக்கு நல்லா நம்ம மசிச்சு விட்டுட்டு இந்த மாதிரி கிண்டிட்டோம்னா நல்லா உங்களுக்கு சூப்பராக ப்ரெட் அல்வா கிடச்சிரும். இதில் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தேவைன்னா மேலே நல்லா நெய் விட்டுக்கிறலாம். அப்போ இன்னும் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். சுட சுட சுவையான சூப்பரான ப்ரெட் அல்வா நமக்கு தயாராகிருச்சு. ஓகே.